கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வலையொலியின் மூலமாக டேவித் ஜீசஸ் தொகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்களை மாராநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் தேவ வார்த்தையை கேட்பதற்கு காத்திருப்பாயிருக்கின்ற தேவ பிள்ளைகளின் மேல் தேவனுடைய கிருபை எந்நாளும் என் நேரமும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதன் 29வது வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதவைகளே, கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அன்பான தேவ ஜனமே, கிருபைகள் என்கின்ற போது ஒன்றல்ல, இரண்டு அல்ல, பலவிதமான கிருபைகள் என்பதாக அர்த்தம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சுமார் 370 முறை கிருபை என்கின்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வரும் இவ்வார்த்தைக்கான முற்றும் உதாரணம் தகுதிப்படுத்துதல் என்றும் சொல்லலாம். தேவன் நம்மை பார்த்து இன்று சொல்லும் வார்த்தை, தேவனுடைய கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதவைகளே. இன்றைய தினம் இதை எத்தனை பேர் உட்கொள்ள முடியும்? கிருபை என்ற வார்த்தைக்கு உலக பிரகாரமாக சொல்லும்படியான உதாரணங்கள் இரக்கம், கருணை, தயவு, அருள் என்று சொல்லலாம். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிருபை என்பது ஆசீர்வாதம் அல்ல, அது தேவனுடைய அழைப்புக்கு தகுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தானம் என்று. ஆமேன். சொல்ல முடியுமா என்னுடன் சேர்ந்து ஒரு அல்லேலுயா? அல்லேலுயா. ஆமேன். தேவ ஆசீர்வாதம் உங்களை தொடர்வதாக, அவருடைய கிருபை உங்களை தகுதிப்படுத்துவதாக இன்றைய தினமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதிலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதாக, அழைக்கப்பட்ட அழைப்பின் நிச்சயம், அதன் சத்தியத்தினை புரிந்தவர்களாக மாறுவார்களாக. தேவ சமாதானம் உங்களை நடத்தட்டும். ஆமேன். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபையாய் எங்களை காண்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற வண்ணம் எங்கள் மீது வருவதாக. உமக்கே துதி, கனம், மகிமை அனைத்தும் உரித்தாற்றுக. உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. நன்றி. உம்முடைய மாறாத அழைப்பு எங்களை தகுதிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாள் தேவ கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. ஆமேன்.